வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 100 லீக்ல 7வது மேட்சான மான்செஸ்டர் ஒரிஜினலுக்கும் ட்ரெண்ட் ராக்கெட்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். அது போக நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சுக்கான ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், மெகா லீக் டீமா இருக்கட்டும், டியோ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காக நாங்க ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த 100 லீக்குக்கு நமக்கு வந்து சீரீஸ் லீடர் போர்டு வந்து கொடுத்து சரி இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து நம்ம ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் ஒரு ட்ரஸ்டபுளான ஆப் தான். நீங்க டிவில கூட அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கூட நீங்க பார்க்கலாம். அந்த டிஎன்பிஎல் மேட்ச் நடக்கும்போது, ஏன்னா டிஎன்பிஎல்லையும் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம். ஒரு டைம் வந்து சும்மா ஜாயின் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பிக்சர் ரிப்போர்ட், இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மான்செஸ்டர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. பிக்சர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிச்சோட பவுண்டரி லைனை பார்த்துடலாம். அதாவது பவுண்டரி சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துலே இந்த பிச்சு வந்து ஒன் ஆஃப் த ஒரு லாங் பவுண்டரி லைன் இருக்கக்கூடிய ஒரு பிச்சு இங்கிலாந்துல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட், அதாவது பவுண்டரி லைனை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அண்ட் பொதுவா இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா, யூஸ்வலி பொதுவா இந்த பிச்சு வந்து யாருக்கு நல்ல ஒரு அசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, போத் ஃபாஸ்ட் போலருக்கும் சரி ஸ்பின்னருக்கும் சரி இந்த பிச்சு வந்து நல்லாவே சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிச்சில் வந்து ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, சும்மா உட்காந்துக்கிட்டு தட்டிக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. வந்தோமா போனோமா அப்படின்னு நினைச்சு நல்லா ஹார்டு ஹிட்டர்ஸா வந்து ஆனா மட்டும்தான் ரன் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சும்மா வந்தோடனே 10 பால் ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா இந்த பிச்சில் வந்து ஒரு 100 லீக் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி 25வது ஜூலை 2024 மான்செஸ்டர் ஒரிஜினலுக்கும் வேல்ஸ் ஃபயருக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லோ ஸ்கோர் மேட்சா தான் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது. பிச் ரிப்போர்ட்ல சொன்ன மாதிரி தான். ஏன்னா வந்த உடனே அவங்களால பெருசா ரன்னை வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. சும்மா தட்டியாட நினைக்கும் போது மான்செஸ்டர் ஒரிஜினல் வந்து விக்கெட்டை விட்டுட்டாங்க. அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ண வேல்ஸ் ஃபயர் வந்து பொறுமையா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவரா தான் இருந்தது. ஸ்பின்னர்ஸால பெருசா விக்கெட் ஸ்கோர் பண்ண முடியல. அண்ட் இந்த சீசன்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸும், ஹை ஸ்கோர் 87, லோ ஸ்கோர் 86, ஆவரேஜா நீங்க ஒரு 140ல இருந்து 150 வரைக்குமே இன்னைக்கு மேட்ச்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல். ஃபர்ஸ்ட் அந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் மேட்சான வேல்ஸ் ஃபயர் கிட்ட உண்மையிலே கொஞ்சம் கேவலமா தான் தோத்தாங்க. டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லா விக்கெட்ஸுமே விட்டுட்டாங்க. டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீமா தான் இருக்கிறாங்க. எல்லா மேட்சும் தோக்கக்கூடிய டீமாவும் கிடையாது. ஆனா ஆப்போனன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான டீம். ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் கூட மோதுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு டஃப் காம்படிஷன் தான் வந்து இந்த மேட்ச்ல வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பவுலர்ஸ் வந்து எப்பவுமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பெரி, அதாவது ஒசாமா மிர், ஃபரிக்கி, ஹல்லு, ஹார்ட்லி, ஓவர்டன், சிகண்டர் ராசா அண்ட் வால்டர். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. சாரி 8 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே டாப் கிளாஸா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த 8 பவுலர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 100 பால் தான் பவுல் பண்ணணும். அட்லீஸ்ட் நமக்கு 120 பால்லாம் கூட பரவாயில்ல. இந்த 8 பவுலர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 100 பாலே பவுல் பண்ண போறாங்க. அப்போ அப்படிங்கும் போது நீங்க ரொம்ப கரெக்டா வந்து
யார் அதிக ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணும். சும்மா ஏனாதானு ப்ரெடிக்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த பவுலிங் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நம்ம எல்லாருமே வந்து டாப்ல இருந்து கீழே வருவாங்க. நம்ம வந்து கீழே இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேல போறோம், தலைகீழா போறோம். ஆனா இந்த தலைகீழா போறதுதான் இந்த லீக்குக்கு வந்து பெஸ்டா இருக்கும். இல்லைன்னா நம்ம சும்மா டாப்ல இருந்து பார்த்துட்டு வந்தோம்னா அது பெருசா புரியாது உங்களுக்கு. அதனாலதான் நம்ம வந்து பவுலர்ஸ் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் வந்து கவனமா பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல வரும்போது, ஏன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் பவுலர்ஸ் லிஸ்ட்ல வரமாட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான் இருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபரிக்கி வந்து நல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த T20 வேர்ல்டு கப்லாம் பயங்கரமா பவுல் பண்ணாரு. விக்கெட் டேக்கிங் லீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஸ்ல கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தாரு. அதனால அவர்கிட்ட இருந்து மினிமம் நீங்க வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டீமோட ஸ்டார்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் பவுல் பண்ணுவா அப்படிங்கிறதா ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சாலும் தெரியாது. டெத்லயும் வந்து பாத்தீங்கன்னா யார் பவுல் பண்ணுவான்னு ஷுவரா நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா டெத்ல வந்து ஃபரிக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்குலாம் பவுல் எடுப்பாரு. அதனால கண்டிப்பா வந்து நீங்க ஃபரிக்கி கிட்ட இருந்து ஒரு விக்கெட் வந்து ஷுவரா எதிர்பார்க்கலாம், ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து குரி வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் நீங்க வந்து மினிமம் எதிர்பார்க்கலாம், ஒரு 30 பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவர்டன், வால்டர், ராசா இந்த 3 பேருமே உங்களுக்கு வந்து முக்கியமான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஏன்னா 3 பேர்கிட்டயுமே பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஏதாச்சும் ஒரு இதுல பாயிண்ட் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மேட்ச்ல இருக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டை நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸா தான் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அது மாதிரிதான் இந்த மேட்ச் நடக்கும்னு கிடையாது. ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வால்டர், சிக்கண்டர் ராசா, ஓவர்டன் இந்த 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அவங்க வந்து எத்தனை ஓவர் கவர் பண்ணாலும் அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதனால அந்த 3 பேர்கிட்ட, அதாவது வால்டர் கிட்ட இருந்து நீங்க குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். சிக்கண்டர் ராசா கிட்ட இருந்து ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஓவர்டன் இருந்து ஒரு 40 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஓவர்டன்லாம் இந்த பிக் பாஸ் லீக் அதெல்லாம் பயங்கரமா ஆனாங்க. வால்டரும் அதே மாதிரி தான். வால்டர் டீம் இந்த பிரிஸ்பன் லீக் தான் இந்த டைம் வந்து கப் அடிச்சாங்க. அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆடி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. அந்த 3 ஆல்ரவுண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பிளஸ் ஃபரிக்கி இந்த ஹார்ட்லயும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒசமா மெரு வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காங்க அந்த டீமுக்கு. இந்த பிட்ச் வந்து போத் ஸ்பின்னர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கும் சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச்ல 2 பேரும் ஓவர் ரொம்ப கம்மியா தான் பவுல் பண்ணியிருக்காங்க. பட் 2 பேருமே மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல வர்றதுனால நீங்க ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல வேணா அவங்கள வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த டாப் 3 பிலிப் சால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. பட்லர் வந்து இன்ஜுரி ஆனதுனால அவர் வந்து ஆட மாட்டாரு பட்லர். சோ 40 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஹோல்டன் வந்து ஏதாச்சும் ஒரு 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா ஆடுவார். ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துட்டாரு. இந்த மேட்சும் அவர்கிட்ட இருந்து நான் வந்து ஒரு 25 ரன்னுக்குள்ளதான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால ஒரு 20 பாயிண்ட் ட்ரை பண்றேன். அதே மாதிரி மேட்சன் வந்து கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சி ஆடுவாரு. ஒரு 30 to 35 ரன்னுக்குள்ள ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஒரு 30 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சோ இதுதான் இந்த டீம். ஏன்னா 8 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அப்படிங்கும் போது ஒட்டுமொத்த டீமே பவுல் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுல யாரெல்லாம் பவுல் பண்ணுவா கரெக்டா அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலே ஓரளவுக்கு இந்த மேட்ச்ல வந்து வின்னிங்ஸ் வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிலிப் சால்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு போகலாம். சோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நீங்க கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த 3 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க உங்களுடைய 3 ஃபார்மேட் ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகலாம். வால்டர், சிக்கண்டர் ராசா, ஓவர்டன் இந்த 3 பேரையுமே நீங்க வந்து கொண்டு போகலாம். அதே மாதிரி பிலிப் சால்ட்டுக்கும் நீங்க வந்து இந்த 4 பேர் டோட்டலா இந்த டீம்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொண்டு போங்க. கேம் சேஞ்சரா ஹார்ட்லேயும் அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் வந்து நீங்க வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல உங்களுடைய 3 ஃபார்மேட்ல யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஆடக்கூடிய ஒரு டீம். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே வச்சிருக்காங்க. பேட்டிங்கும் ஓரளவுக்கு நல்ல டீசென்டான பேட்டிங் வச்சிருக்காங்க. அவங்களோட டீமோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா அவங்க முதல் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் சூப்பர் ஜார்ஜர்ஸ் வந்து ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. ஒரு 47 ரன் வித்தியாசத்துல அந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது டாம் பெண்டன், ஆடம் லெத் தான். ஸோ அது நம்ம பார்க்கலாம். பட் இந்த டீம்லயும் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷனே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால 6 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா கிரீனு,
அடுத்து இம்மட் வாசிமு, ரிகோரி, லூகுடி, ராபின்சன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாம் புக். 6 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன்னா அந்த 6 பேர் தான் வச்சிருக்காங்க. இந்த 6 பேர்ல பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல விக்கெட் டேக்கிங்ல வர்றது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா கிரீன் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அட்வான்டேஜ் இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் அட்வான்டேஜ். ஏன்னா அந்த அவரோட லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆவது வர்றாரு. ஒரு 4 விக்கெட் போய் 5 விக்கெட்லாம் போனாலே அவருக்கு வந்து பேட்டிங் ஆடுறாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லயே அவர் அந்த மாதிரி தான் பேட்டிங் ஆனாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல அவர் வந்து ஒரு பெருசா இந்த மாதிரி பாயிண்ட் வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் தான் வாங்கி கொடுப்பாரு. மேபி அவர் வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் எடுப்பாரு கம்பேர் டு லாஸ்ட் மேட்ச். அதாவது லாஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் 100+ பாயிண்ட் போனாரு. இந்த மேட்ச் அப்படி போக மாட்டாரு. ஒரு 30 to 40 பாயிண்ட்டுக்குள்ளே சுருங்கிடுவாரு. அதுதான் ஃபிளாப். அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இம்மன் வாசிம்கிட்டையும் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கு. பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்குது அவர்கிட்டையும், குறைச்சு மதிப்பிட முடியாது. அவர்கிட்டையும் 20 பால் கம்ப்ளீட்டா பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட்டாச்சும் நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கறதுனால ஒரு 30+ பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரிகோரியும் வந்து அந்த டீமோட கேப்டன் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் கூட முன்னாடி ஆடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவர்கிட்ட இருந்து நீங்க ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மான்செஸ்டர் ஒரிஜினலை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான பேட்டிங்னு பாத்தீங்கன்னா அந்த டாப் ஆடக்கூடிய 3 பிளேயர் தான். மீதி எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. லூகுட் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீக்லாம் அவர் அடிச்சுக்கவே முடியாது. பயங்கரமா விக்கெட் எடுப்பாரு. அண்ட் இந்த ராபின்சன் வந்து ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா உங்களுடைய 3 ஃபார்மேட்டான SL, ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக்ல வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா யாருமே மோஸ்டா ட்ரை பண்ண மாட்டாங்க. அவர் வந்து இங்கிலாந்துக்கு வந்து டெஸ்ட்ல எல்லாம் ஆடி இருக்காரு. நல்லா விக்கெட் எடுப்பாரு. சோ ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல வேணா நீங்க அவரை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல நீங்க வந்து கண்டிப்பா அவரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல மோஸ்டா எல்லாருமே இந்த 6 பவுலிங் ஆப்ஷன்ல அவங்களுடைய போக்கஸ் ஃபுல்லாமே இந்த 4 பேர் மேலே தான் இருக்கும். அதிகபட்சமா கிரீனி, இம்மட் வாசிம், ரிகோரி, லூகுட் இந்த 4 பேர் மேலே தான் போக்கஸ் இருக்கும். இந்த 2 பேரை யாருமே பெருசா போக்கஸ் பண்ண மாட்டாங்க விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதுனால. பட் நீங்க கண்டிப்பா இந்த 2 பேரையுமே கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 3 ஃபார்மேட் டீம்ஸ்ல, நாட் ஓன்லி ஸ்மால் லீக், எல்லா லீக்லயுமே போக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேட்டிங் போனீங்கன்னா ஒரு 5 பேட்டிங் இருக்காங்க. டாம் பெண்டன், ஆடம் லெத், அலெக்ஸ் டெல்ஸ், சாம் கெயின், ரோமன் பவல்னு சொல்லி 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. இதுல டாம் பெண்டன் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. அந்த பேட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள பிளேயர் வந்து டாம் பெண்டன். ஒரு 40 பாயிண்ட் வந்து நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆடம் லெத் வந்து இன்னைக்கு மேட்ச்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இருப்பாரு. ஏன்னா எல்லாருமே வந்து சாம் கெயினை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டாம் பெண்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, 2வது அலெக்ஸ் டெல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, 3வது வந்து சாம் கெயினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சாம் கெயினால ஒரு 20 to 25 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு ஆடம் லெத் வந்து கொஞ்சம் நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எல்லாரோட போக்கஸும் டாம் பெண்டன், அலெக்ஸ் டெல்ஸ், சாம் கெயின் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சாம் கெயின் ஃபிளாப்பா இருக்கனால அந்த இடத்துல நீங்க ஆடம் லெத்தை கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனுக்கு போங்க. லூகுட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து 3 ஃபார்மேட்ல கொடுங்க. அதே போல வந்து அலெக்ஸ் டெல்ஸுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க போகலாம். அதே மாதிரி ரிகோரிக்கும் நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். கேம் சேஞ்சர்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பவுலர்ஸையும் யாருமே போக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க போக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆடம் லெத் நீங்க வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல போக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இது அப்படியே போடணும்னு கிடையாது. கொஞ்சம் ஒரு சில சேஞ்ச் பண்ணி கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். பிலிப் சால்ட், ஓவர்டன், ராசா, வால்டர், ஃபரிக் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த 2வது 3வது ஆர்டர் ஹோல்டனும் மேட்ஸனும் வந்து நம்ம ட்ரை பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி ஆல்ரவுண்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 பவுலர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த 2 ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயரும் 1 ஆடக்கூடிய பிளேயரும் நமக்கு கவர் பண்ணல. அடுத்து டாம் பெண்டன், அலெக்ஸ் டெல்ஸ், இம்மட் வாசிம், ரிகோரி, லூகுட், சாம்
ஸோ கேம் சேஞ்சர் ஆப்ஷனை நம்ம எத்தனை பேரை ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனை ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன்ல வால்டர், சிக்கந்தர் ராசா, ஓவர்டன், பிலிப் சால்ட். எனக்கு தெரிஞ்சு மான்செஸ்டர் ஒரிஜினல் இன்னைக்கு அவங்களோட ஹோம் பிட்ச்ல மேபி வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸா பார்த்து நான் கொடுத்துருக்கிறேன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல. கேம் சேஞ்சரா பாத்தீங்கன்னா மான்செஸ்டர் ஒரிஜினல்ல இருக்கக்கூடிய அந்த ஒன் டவுன் பிளேயர் மேட்சனே டாம் ஹார்ட்லி ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு அதே டீம்ல. ஆடம் லேத்து, ராபின்சன் அந்த ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் இந்த ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயர் வந்து நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபார்மேட்லயுமே நீங்க யூஸ் பண்ணலாம். 3 ஃபார்மேட்னா ஒண்ணும் இல்ல, எஸ்எல்இ, மினி ஜிஎல்இ, மெகா ஜிஎல் இந்த மூணுலயுமே இந்த கேம் சேஞ்சர் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. யாருமே பெருசா போக்கஸ் பண்ண முடியாத பிளேயர். ஒரு சேஃபான டீம்னா அது இதுவா தான் இருக்கும் மோஸ்டா. இதுல வேணா உங்களுக்கு பேட்டிங் நிறைய பவுலிங் ஆப்ஷனா கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேட்டிங் கூட போகலாம். ஏன்னா இந்த பிட்ச்ல வந்து டப்புன்னு நீங்க பாத்திருப்பீங்க, பேட்ஸ்மேன் வந்து வந்தா வருது போனா போகுதுன்னு நினைச்சா மட்டும்தான் ஸ்கோர் கிடைக்கும், இல்லைன்னா பெருசா ஸ்கோர் கிடைக்காது. நாங்க அதனாலதான் பவுலிங் ஆப்ஷனை வந்து நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ஒரு சில பவுலருக்கு பதிலா பேட்டிங் கூட ஆப்ஷன் கூட நம்ம போகலாம். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி விளையாண்டா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.